ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் நேரங்களில் உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த உங்களுடைய கேட்டகரி கம்யூனிட்டிக்கு தகுந்த ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய அனைத்து தகவலுமே நம்ம அதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு தகுந்த மார்க்குக்கு தகுந்த ஒரு ஹானஸ்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்க வாங்கிக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது, நம்ம ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் தான். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். எந்த மாதிரியான தவறுகள் வந்து கவுன்சிலிங் நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கவுன்சிலிங் அப்ளை பண்ணி இப்போ அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ 29th அன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கான ரேங்க் வந்து அன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய முதல் தவறே நமக்கான ரேங்க் வந்து கிடைச்சிருச்சு, இனி வந்து நமக்கான எந்த ஒரு பயமும் இல்லை, நம்மளுடைய சர்டிஃபிகேட்டும் வந்து சக்சஸ்ஃபுல்லியா வந்து வெரிஃபை ஆயிருச்சு, இனி அதை பத்தின பயமும் கிடையாது, நம்ம கண்டிப்பா வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அதனால வந்து நமக்கு ரேங்க் வந்துருச்சு, இனி எந்த ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இங்க தான் நமக்கான வேலையே ஆரம்பிக்குது. இங்க தான் உங்களுக்கான ஒரு காலேஜை தேர்வு செய்யறதுல நீங்க முக்கியமா சில வேலைகளை இங்க தான் நீங்க கண்டிப்பா பண்ணியாகணும். இவ்வளவு நாளா உங்களுடைய ரேங்க் கட் ஆஃப் வச்சு நீங்க ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிருப்பீங்க, இந்த லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணிருப்பீங்க. இப்போ டிஎன்ஏ வெப்சைட்ல எடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் 5 இயருக்கான கட் ஆஃப் வந்து விட்டுருக்காங்க. அதையெல்லாம் வச்சு உங்களுக்கு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி ஒரு கட் ஆஃப் பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் முன்கூட்டியே வந்து ப்ரிஃபர் பண்ணியிருப்பீங்க. கட் ஆஃப் வச்சு நம்ம ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருந்தாலும் அடுத்தது உங்களுடைய ரேங்க் வச்சு இன்னும் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய காலேஜ் வந்து எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிறத இன்னும் பர்ஃபெக்டாக உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ரீஅனலைஸ் பண்ணி மறுபடியும் வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை கொஞ்சோண்டு வந்து ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய சாய்ஸஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரேங்க் வந்த பிறகு உங்களால் பர்ஃபெக்டாக ரெடி பண்ண முடியும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இதை பண்றது கிடையாது. அடுத்ததாக பண்ணக்கூடிய தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு கிடையாது, நீங்கள் எந்த ரவுண்டாக இருந்தாலுமே அந்தந்த ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைவான சாய்ஸஸ் வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓப்பனிங் கட் ஆஃப் வந்து 200 இருந்து க்ளோசிங் கட் ஆஃப் வந்து ஒரு 178 179 வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். இதுல வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு 10 சாய்ஸ் இருந்தா போதும், எனக்கு நான் படிச்சா இந்த 10 காலேஜில் தான் படிப்பேன், நான் படிச்சா இந்த 10 சாய்ஸஸ்ல ஏதாவது ஒன்று தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி வெறும் 10 சாய்ஸ் மட்டும் வைப்பாங்க. அதே போல வெறும் 20 சாய்ஸ் மட்டும் வைப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டா நிறைய சாய்ஸஸ் வச்சு நீட்டா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதே போல 10 சாய்ஸஸ் வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா வைக்கலாம். ஆனா யார் வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்கு. 10 சாய்ஸ் வந்து அதாவது வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு கிடையாது, நீங்க செகண்ட் ரவுண்டாவும் இருக்கலாம், தேர்ட் ரவுண்டாவும் இருக்கலாம், ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ஒரு பிகினிங் கட் ஆஃப் ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஓப்பனிங் கட் ஆஃப். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருக்கீங்க அப்படின்னா 200 இருந்து 178 79ல க்ளோஸ் ஆகுது பாத்தீங்களா, நீங்க இதுவே 200 இருந்து ஒரு 195 194 இந்த மாதிரியான கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா நீங்க 10 சாய்ஸ் மட்டும் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு காலேஜ் அதுல வந்து கிளிக் ஆயிரும். 10 காலேஜோ அல்லது 10 கோர்ஸோ நீங்க வைக்கக்கூடிய 10 சாய்ஸ்ல ஒரு சாய்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு லாக் ஆயிரும். ஸோ நீங்க வெறும் 10 சாய்ஸ் வைக்கிறது 15 சாய்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, கண்டிப்பா அதுல ஒன்று உங்களுக்கு லாக் ஆகும். அதனால பிகினர்ஸா இருக்கக்கூடிய ஓப்பனிங் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது ரவுண்ட் ஆரம்பிக்கக்கூடிய ஓப்பனிங் கட் ஆஃப்ல இருந்து ஒரு 5 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 15 இருந்து 20 கட் ஆஃப் 20 சாய்ஸ் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒன்று லாக் ஆகும். அதுவே வந்து நீங்க 178 இருக்கிறீங்க 79 இருக்கிறீங்க 185 பிலோ 185 தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல மினிமம் ஒரு 50 காலேஜஸ் வேணும். அதுக்கு மேல நீங்க ஒரு 60-70 சாய்ஸஸ் வச்சுக்கிறது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்முலாவை நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கோம், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா நீங்க அதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அதே போல தான் செகண்ட் ரவுண்டுக்கு அப்படிதான். செகண்ட் ரவுண்டோடைய பிகினர்ஸா இருக்கீங்க, அதாவது நீங்க 178 வந்து ஓப்பனிங் கட் ஆஃப் 179 வந்து ஓப்பனிங் கட் ஆஃபா இருக்கு அப்படின்னா நீங்க 178 இருந்து 170 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு 15 இருந்து 20 சாய்ஸ் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஆனா அதுக்கு குறைவா கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் இதே போலதான் மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 இருந்து 70 சாய்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதே போல காலேஜ் முக்கியமா கோர்ஸ் முக்கியமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடத்திட்டு இருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க நல்ல டாப் காலேஜஸ்ல கோர் பிரான்ச்சஸ் கிடைச்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்குவாங்க. தப்பு இல்லை, கண்டிப்பா வந்து அந்த மாதிரியான காலேஜஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க ஒரு கோர் பிரான்ச் எடுத்தாலுமே ஓகே. பட் இதுவே நம்ம செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு வரும்பொழுது நீங்க கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம காலேஜுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போனீங்க அப்படின்னா, ஏன்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல எல்லாம் டயர் ஒன் காலேஜஸ் வந்து இருக்காது. சிஎஸ்க்கு பதிலாக நம்ம ஒரு கோர் பிரான்ச் எடுத்து படிக்கலாம்
அப்படின்னு போறதுங்கிறது வந்து அந்த அளவுக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். சரிங்களா? அதனால செகண்ட் ரவுண்ட்ல தேர்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு காலேஜ் தான் முக்கியம், அதனால வந்து நான் சிஎஸ்க்கு பதிலா எனக்கு சிவில் கிடைச்சாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு போறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால் நீங்கள் பிடிச்ச கோர்ஸை வந்து ஆர்டர் பண்ணி அதுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை கோர்ஸுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவுன்சிலிங் நேரங்களில் ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 3 நாளில் 3வது நாள் தான் அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கே ரெடி பண்ணுவாங்க. அது மதியத்துக்கு மேலே கடைசியாக லாஸ்ட் மினிட்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணுறது. லாஸ்ட் இயர்லாம் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அந்த மாதிரி தான் லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல எல்லாம் நமக்கு கால் பண்ணி சார் எனக்கு உடனே ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்படி நம்ம லிஸ்ட் கொடுத்தோம்னால அவங்க ஐடி பாஸ்வேர்ட்லாம் அவங்க கையில இருக்கிறது கிடையாது. ஓகேங்களா? சோ இதுவுமே ஒரு தவறு. லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு நீங்க அதாவது லாஸ்ட் 3 நாள் கொடுக்குறாங்க அப்படின்னா 3வது நாள்ல ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நாளே வந்து இங்க இப்ப இருந்தே உங்களுக்கு டைம் இருக்கு. ஓகேங்களா? ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கு. நீங்க உங்க ரவுண்ட் வரும்போது தான் ரெடி பண்ணுங்கிறது கிடையாது. உங்க ரேங்க் வந்தாலே நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ எந்தெந்த காலேஜ்ல நீங்க ரெடி பண்ண லிஸ்ட்ல வேக்கன்ட் இல்லாத காலேஜஸ் ஒதுக்கிட்டு வேக்கன்ட் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணி தாராளமா வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ண முடியும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்கு அப்படின்னா நீங்க முதல் நாள்லயே உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிடணும். நீங்க ப்ரிப்பேர் பண்ண நீங்க அப்ப வந்து தேடி பிடிச்செல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க லிஸ்ட்ல இருக்கிறத எடுத்து நீங்க ஆர்டர் பண்ணி வச்சிடணும். அதாவது 3வது நாள்ல நீங்க அதை வந்து லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா லாக் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது அப்படின்னா வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு சாய்ஸ் லிஸ்டா தான் அது எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா வந்து உனக்கே வந்து ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம நீ ஒரு லாக் ஃபில்லிங் வந்து நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு லாக் பண்ணிட்ட அப்படின்னா உன்னுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து கான்பிடென்ட்டான சாய்ஸ் லிஸ்ட் இல்ல 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு 6 மணி ஆனா அதுவே லாக் ஆயிரும் அப்படின்ட்டு நீ விடுறது வந்து உன்னுடைய கான்பிடன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுலயே தெரிஞ்சுக்க முடியும். அதுவா லாக் ஆகிற அளவுக்கு உனக்கு வந்து இதுதான் காலேஜ்ங்கிறத நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபில் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு போயிரு. 3வது நாள் லாக் பண்ணு. உனக்கு முதல் நாளே நீங்க வந்து லாக் பண்ண வேண்டாம். 3வது நாள் வந்து லாக் பண்ணிருங்க. கண்டிப்பா லாக் பண்ணிருங்க. சரிங்களா? அதுதான் வந்து உங்களுடைய கான்பிடென்ட்டை காட்டக்கூடிய ஒரு செயலா இருக்கும். வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மாதிரியான தவறுகளை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால பெர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.